உங்களுடைய இலக்கை அடைய RSFETயின் வாழ்த்துக்கள். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள அரசியலமைப்பு கேள்விகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி பதில்களில் ஏதாவது பிழை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எந்த வகுப்பு புத்தகம் பக்கம் எண் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் எங்களுக்கும் உதவியாக இருக்கும். முதல் கேள்வி பொறுத்துக. இந்த சைடு மாநிலம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு நடனம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இப்போ அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். கர்நாடகா யக்ஷகானம், அசாம் சத்ரியா, உத்தரப்பிரதேசம் கதக், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை காண். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம் கல்பேலியா. மூன்றாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு எதிராக போராடி நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்து விடுதலையான வருடம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1990. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 15(1). சரியான விடை ஆப்ஷன் சி, 15(1). ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கன்னியாகுமரி. ஆப்ஷன் சி, கன்னியாகுமரி. ஆறாவது கேள்வி ராஜீவ்காந்தி விருதை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விஸ்வநாதன் ஆனந்த். ஆப்ஷன் சி, விஸ்வநாதன் ஆனந்த். ஏழாவது கேள்வி இந்தியாவின் நீளமான நதியான கங்கையின் நீளம் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2525 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி, 2525 கிலோமீட்டர். எட்டாவது கேள்வி பொறுத்துக. முதல்ல சரியான விடையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பொருத்தி பார்த்துக்கலாம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இந்த பக்கத்து விலங்குகள், இந்த பக்கத்து தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட வருடம். மயில் 1963, புலி 1973, ஆற்று ஓங்கில் 2010, கங்கையாறு 2008. ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பிங்காலி வெங்கையா. ஆப்ஷன் டி, பிங்காலி வெங்கையா. பத்தாவது கேள்வி திருப்பூர் குமரன் இறந்த நாள் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 11, 1932. ஆப்ஷன் பி, ஜனவரி 11, 1932. 11வது கேள்வி இந்திய நாணய குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டி உதயகுமார். சரியான விடை ஆப்ஷன் சி, டி உதயகுமார். 12வது கேள்வி தேசிய உறுதிமொழியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, வெங்கட் சுப்பாராவ். ஆப்ஷன் பி, வெங்கட் சுப்பாராவ். 13வது கேள்வி பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் நாள் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜனவரி 29. சரியான விடை ஆப்ஷன் டி, ஜனவரி 29. 14வது கேள்வி முழு சுதந்திர நாளாக பூர்ண ஸ்வராஜ் டே கொண்டாடப்பட்ட தினம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1930 ஜனவரி 26. சரியான விடை ஆப்ஷன் பி, 1930 ஜனவரி 26. 15வது கேள்வி எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 60. சரியான விடை ஆப்ஷன் பி, 60. 16வது கேள்வி முகப்புரை இந்தியாவை, இந்த இடத்துல விடை, என்று வரையறை செய்கிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஆப்ஷன் சி,
இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. 17வது கேள்வி, தற்போது அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள உறுப்புகள், பகுதிகள், அட்டவணை முறையே. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 448, 25, 12. சரியான விடை 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணை. 18வது கேள்வி, 2016ஆம் ஆண்டு, இந்த இடத்துல சரியான விடை நிரப்பணும். அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 19வது கேள்வி, பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு முதல் முறையாக எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 20வது கேள்வி, சமத்துவத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 14 to 18. சரியான விடை ஆப்ஷன் பி 14 to 18. 21வது கேள்வி, தீண்டாமையை ஒழிக்கும் விதி என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி விதி 17. ஆப்ஷன் பி விதி 17. 22வது கேள்வி, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1971. ஆப்ஷன் பி 1971. 23வது கேள்வி, இது கூற்று கேள்வி. தேசிய கட்சி என்பவை கூற்று 1 மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 5% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். கூற்று 2 இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். கூற்று 3 1 அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, 2, 3 சரி. சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, 2, 3 சரி. 24வது கேள்வி, இதுவும் கூற்று கேள்வி. கூற்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கிறது. காரணம் 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி. 25வது கேள்வி, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி விஜயலட்சுமி பண்டிட். ஆப்ஷன் சி விஜயலட்சுமி பண்டிட். 26வது கேள்வி, மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மீரா குமார். சரியான விடை ஆப்ஷன் டி மீரா குமார். 27வது கேள்வி, ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சார்லோட் கூப்பர். ஆப்ஷன் சி சார்லோட் கூப்பர். 28வது கேள்வி, தவறானதை காண். புக்கர் பரிசு அருந்ததி ராய், நோபல் பரிசு அன்னை தெரசா, பிரதமர் பிரதீபா பாட்டீல், பெண் நீதிபதி பாத்திமா பீவி. இதில் சரியான விடை பிரதமர் பிரதீபா பாட்டீல். ஆப்ஷன் சி. இதுதான் தப்பாக இருக்குது. 29வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்?
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. 30வது கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 74.04. சரியான விடை ஆப்ஷன் பி 74.04. 31வது கேள்வி மாநில சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின்னர் சட்டமாகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். 32வது கேள்வி பொறுத்துக. சரியான விடையை முதல்ல சொல்லிடுறேன். சரியான விடை ஆப்ஷன் ஏ. இப்போ பொருத்தி பார்க்கலாம். இந்திய தர நிர்ணய பணியகம், இதுக்கு 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. சட்ட அளவீடு சட்டம் 2009. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 33வது கேள்வி சமயக் கதைகள் கொண்டு செல்லப்பட்ட விதம். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரிக்கதைகள் கூத்து. ஆப்ஷன் ஏ ஹரிக்கதைகள் கூத்து. 34வது கேள்வி தனிமனித தொடர்பு சாதனங்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மின்னஞ்சல். ஆப்ஷன் ஏ மின்னஞ்சல். 35வது கேள்வி ஜனநாயகத்தின் 4வது தூண் எனப்படுவது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி ஊடகம். ஆப்ஷன் சி ஊடகம். 36வது கேள்வி கூற்று ஊடகம் சமூக மாற்றத்திற்கான மிக முக்கிய சாதனமாகும். காரணம் ஒரு அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். 37வது கேள்வி மக்களாட்சி டெமோக்ரஸி என்ற சொல் எங்கிருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரேக்கம். ஆப்ஷன் ஏ கிரேக்கம். 38வது கேள்வி உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது? ஆப்ஷன் பி தொலைக்காட்சி. சரியான விடை ஆப்ஷன் பி தொலைக்காட்சி. 39வது கேள்வி மாநிலத்தின் முக்கிய தூண்கள் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை. ஆப்ஷன் டி நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை. 40வது கேள்வி கூற்று மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாவார். காரணம் மாநில அரசின் தலைவராக முதலமைச்சர் செயலாற்றுவார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று சரி. காரணம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று சரி. காரணம் தவறு. 41வது கேள்வி அட்வொகேட் ஜெனரலை நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். 42வது கேள்வி குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கும் போது பின்பற்ற வேண்டியது எது? சரியான விடை ஆப்ஷன் சி மத்திய அமைச்சரவை மற்றும் தொடர்புடைய மாநிலத்தையும் கலந்தாலோசித்தல். ஆப்ஷன் சி மத்திய அமைச்சரவை மற்றும் தொடர்புடைய மாநிலத்தையும் கலந்தாலோசித்தல். 43வது கேள்வி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுபவர். சரியான விடை ஆப்ஷன் டி 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆப்ஷன் டி 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 44வது கேள்வி இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுநர் சட்டமேலவை சட்டப்பேரவை. சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுநர்
சட்ட மேலவை, சட்டப்பேரவை. 45வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானது. முதலாவது, மாநில சட்ட மேலவையானது 40க்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். 2வது, 16 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 3வது, 1/3 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களால். 4வது, 1/6 பங்கு மாநில ஆளுநரால். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முதலாவது, 3வது, 4வது. ஆப்ஷன் பி, ஃபஸ்ட்டு, 3rd, 4th. 46வது கேள்வி, கூற்று. சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவை. காரணம், 1/4 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரி. காரணம், கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, கூற்று சரி. காரணம், கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. 47வது கேள்வி, ஒரு சட்டமன்ற தொகுதி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1,00,000 அல்லது அதற்கு அதிகமான மக்கள் தொகை. ஆப்ஷன் பி, 1,00,000 அல்லது அதற்கு அதிகமான மக்கள் தொகை. 48வது கேள்வி, கீழ்கண்டவைகளில் தவறானது எது, எவை? முதலாவது, ஒருவர் ஒரே சமயத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட முடியாது. 2வது, எந்த ஒரு கட்சியையும் சாராத ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம். 3வது, சட்டமன்றத்தில் அட்டவணை பிரிவினர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு உண்டு. 4வது, அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 545 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் 60 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் இருத்தல் வேண்டும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1, 4. 49வது கேள்வி, உயர்நீதிமன்றம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஒரு தலைமை நீதிபதி மற்றும் கொலீஜியம் நியமிக்கும் இதர நீதிபதிகள். ஆப்ஷன் பி, ஒரு தலைமை நீதிபதி மற்றும் கொலீஜியம் நியமிக்கும் இதர நீதிபதிகள். 50வது கேள்வி, உயர்நீதிமன்றம் கட்டுப்படுத்துவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சார்நிலை நீதிமன்றங்கள் அனைத்தையும் மற்றும் தீர்ப்பாயங்களையும். ஆப்ஷன் சி, சார்நிலை நீதிமன்றங்கள் அனைத்தையும் மற்றும் தீர்ப்பாயங்களையும். இந்த வீடியோவில் முதல் 50 கேள்விகளை பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் 50 கேள்விகளாக பார்க்கலாம். சிலபஸில் உள்ள எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி செப்பரேட்டடாக கேள்வி பதில்கள் போடுவோம். தொடர்ந்து டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய இலக்குகளை அடைய RSFETயின் வாழ்த்துக்கள்.